ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அண்ணா கமருதீன், பார்வதி விஷயத்தில கமருதீன் பண்றதெல்லாம் வந்து மறந்துட்டாங்கண்ணா. பார்வதி பண்றது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. நெறைய பேர் வெளிய பேசுறவங்களும் சரி, பெரிய மக்களும் சரி, பார்வதி தான் வந்து போட்டு தாக்குறாங்க. கமருதீன் பண்ற விஷயத்த நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ, அதில உங்களுடைய பாயிண்ட் என்ன? அத நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ, அத பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து பார்வதிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற தலைப்புல இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் வேல்யூ பண்ணுவோம். ஸோ சண்டே ஒரு கமெண்ட் எடுத்து நம்ம அதற்காக ஒரு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த சீசன்லேருந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் சீசன்ல இப்ப லாஸ்ட்லேருந்து நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான். இப்போ கம்பெனியோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம துண்டுவீடி கலையரசன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிய பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருந்தான். அதாவது கமருதீன அவ கேமுக்கு தான் யூஸ் பண்றா அப்படின்ற மாரி. பிளஸ் கமருதீனோட ஃப்ரெண்டும் வந்து அத தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்வதிய யூஸ் பண்ணல. அவன் உண்மையா தான் இருக்கான். ஆனா பார்வதி வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அவங்க கேம சேர்த்து இவங்க கூட வந்து ஆடல. கமருதீன யூஸ் பண்ணி தான் அவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாரி ஏகப்பட்ட அக்யூஷன் வந்து குடுத்திருந்தாரு. ஸோ கமருதீன் வந்து நியாயமான ஆளா? அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஓகே. அதில எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அத பத்தி அந்த வீடியோல நம்ம பேச போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயம் வந்து நம்ம கமருதீன் வந்து பண்ணுவாரு. பார்வதியும் கமருதீனும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கைய இப்டி எழுதி காட்டுவான். HORNIY அப்படின்ட்டு. ஹார்னி அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ அது எதுக்கு எழுதுறாரு? இப்ப நியாயமா இருந்தா, நீ நல்லவனா இருந்தா, அந்த மாரி நீ வார்த்தை எழுதலாமா? ஹார்ன்னா என்னது? எனக்கு ரொம்ப உன் மேல ஒரு மாரி ஆசைகள் வருது. எனக்கு நீ வேணும். உன்ன நான் அடையணும். அப்படின்ற அந்த ஒரு அர்த்தம் தான் அது. இது பார்வதி நெனச்சிருந்தா, கமருதீனோட கேம காலி பண்ண முடியுமா? முடியாதா? இந்த விஷயத்த வச்சு. உமன் கார்டு வச்சு தூக்கி, இவன் என்ன வந்து இப்படி கேட்குறான் சார். முடிச்சு விட்டுருக்கலாம். கரெக்ட்டா? ஆனா பார்வதி அந்த இடத்துல பண்ணல. அது மட்டும் இல்லாமல், கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றப்ப கூட, இவனும் கூட தான் பேசிட்டு தான் இருந்தா ஜாலியா. அதையும் வந்து எடுத்து இப்படி பேசுறான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல், நெறைய வட்டம் அன்வான்டட் டச். அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கா. அந்த மாரி என்ன டச் பண்றது ஒரு மாரி இருக்கு அப்படின்னு. அதையும் திவாகர் கிட்ட சொன்னாலே தவிர, எல்லார்கிட்டயும் போய் கமருதீன் தப்பா டச் பண்றான் அப்படின்ற மாரி அவ அவனுடைய கேரக்டர அசாசினேட் பண்ணவே இல்ல. பார்வதி கூட 1 வாரம் கமருதீன் பேசாம இருந்திருக்கா. கரெக்ட்டா? ஆனா கமருதீன் வந்து அந்த பார்வதிக்கு 1 வாரம் பேசாம இருந்ததுல, அரோரா கிட்ட போய் தேய்ச்சுக்கிட்டே இருந்தான். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கமருதீன் வந்து இத கேமா யூஸ் பண்ணி பக்காவா அரோராவையும், பார்வதியும் வச்சு ஒரு கேம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா, பார்வதி வந்து அதை நினைத்திருந்தால், ஒரு நிமிஷம் கமருதீனுடைய லைஃப்பயே முடிச்சிருக்கலாம். ஆனா, அந்த டைம்ல பார்வதி க்ளோஸ் கிடையாது. கமருதீன் கூட பயங்கர க்ளோஸ் அந்த மாரிலாம் கிடையாது. நார்மலா பழகுற ஒரு கேரக்டர் மாரி தான் அவ பழகிட்டு இருந்தா. அப்போ நெனச்சிருந்தா முடிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா சோழிய முடிக்க முடியும். ஆனா, அவ முடிக்கவே இல்ல. பார்த்தா, சரி ஓகே. நீ ஒரு நேரம் வா பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து கண்டிப்பா வேணும். அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் பார்வதியோட எண்ணம் வந்து முழுசா இருந்துச்சு. அத தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா. அவளுடைய கேம் போனாலும் நெறையா அர்த்தம் கமருதீனுக்காக சில விஷயங்கள் பார்வதி பண்ணியிருக்கா. அதுக்காக பார்வதி கமருதீன யூஸ் பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. பட் 2 பேருமே ஒருத்தவங்க யூஸ் பண்ணி அவங்களுடைய கேம ஹைலைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆனா, கமருதீன் வந்து நியாயமானவன். அவன் யாரையும் யூஸ் பண்ணல. பார்வதி தான் யூஸ் பண்ணியிருக்கா. பார்வதி தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கு. 2 பக்க தவறையும் வந்து சுட்டிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை யாரும் செய்யல. கமருதீன் நல்லவன். கமருதீன் வந்து யோக்கியன். இந்த பொண்ணு தான் தப்பு அப்படின்ற மாரி பிராண்ட் பண்றது பிக் பாஸும் பிராண்ட் பண்றாரு. நேத்து விஜய் சேதுபதி எபிசோட்லயும் அதான் வந்து பிராண்ட் பண்ணிட்டு போனாரு. இது வந்து தப்பா இருக்கு. ஓகே. இத உடைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரூமர் வந்து கிரியேட் ஆவுது. ஆதிரை அந்த பாஸ பார்வதியோட ஃபேமிலிக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆக்சுவலா பார்வதிக்கு. ஆனா, கொஞ்சம் காஷியஸாவும் இருக்கணும். ஏன்னா இத வச்சு கமருதீன் வந்து வேற மாரி கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமருதீன் வந்து சீன் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்வதியோட ஃபேமிலி வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. ஐய்யய்யோ! அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க.
பார்வதி பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி அதை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பார்வதியோட ஃபேமிலி கமருதீன் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்கன்னா. பட் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்தா உள்ளே போன கமருதீனுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை பார்வதியோட ஃபேமிலியாக இருக்கட்டும், பார்வதி பற்றி கமருதீனுடைய ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதே மாதிரி கமருதீனை பற்றி பார்வதிக்கு பயங்கரமான லீடு, பயங்கரமாக யூஸ் பண்ணி கேம் ஆடுறான், அவன் உன்னை கழட்டி விடணுன்னு பார்த்துட்டு இருக்கான், வெளியே வந்து அரோராக்கே ரூட்டு போட்டுட்ருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்வதி கிட்ட அவங்க ஃபேமிலி உள்ளே இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா பார்வதி அடுத்த வாரத்துலேருந்து கேமை ஹைலைட் பண்ணிடுவா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ரூமர் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்வதிக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். அவங்களுக்கும் பிக் பாஸில் அவங்க கோப்பையை நோக்கி நகர்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.